அப்பாவிடம் என்ன சொல்வது? இதன் ஆசிரியர் அசோகமித்ரன். இரவு 8:15 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் வெளிச்சம் அதிகமாக இல்லை, கூட்டமும் இல்லை. ஒரு கிழவியும் 12-13 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் பெட்டி படுக்கை மூட்டையை தூக்கி கொண்டு பிளாட்பாரத்தில் அடியெடுத்து வைத்தபோது அவர்கள் தகவல் விசாரிப்பதற்கு யாரும் கண்ணில் படவில்லை. கிழவி அங்கும் இங்கும் பார்க்க, அந்த பெண், பொட்டியில் என்னதான் வச்சிருக்க பாட்டி? கை வலிக்கிறதா? என்கிட்ட கொடு, நான் தூக்கிக்கிறேன் என்றாள் கிழவி. நீ தான் 2 மூட்டையை தூக்கிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வீட்டுக்கு போக பஸ் இருக்கா? இருக்கு பாட்டி, இல்லைன்னா கூட நடந்து போயிடுவேன். இந்த இருட்டில் தனியாக நடந்து போகக்கூடாது. இப்போ தனியாக தானே வந்திருக்கோம். உன் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையே. என்னை போன்னு சொல்லிட்டு ரயில் ஏற்ற கூட வரலை. பெண் பேசாமல் இருந்தாள். பிளாட்பாரத்து டீ கடை உள்ளடங்கி இருந்தது. அருகில் இருந்த பத்திரிகைகள் கடையில் ஆள் இல்லை. அந்த டீ கடையில் போய் கேட்டுண்டு வா, கன்னியாகுமரி ரயில் இங்கே தானா வருதுன்னு. பெண் பெட்டியை கீழே வைத்துவிட்டு டீ கடைக்குள் சென்றாள். கிழவி பெட்டி மீது அவளுடைய 2 மூட்டைகளையும் வைத்தாள். கிழவியின் மூச்சு சர்ரு புர்ரென்று 2 அடி தூரத்தில் கேட்கும்படி இருந்தது. இங்கேதானா? பெண் வந்து சொன்னாள். அப்படியே போய் பெண்கள் பெட்டி எங்கே நிற்கும்னு கேட்டுண்டு வந்துடு. பெண் முகத்தில் ஒரு கீறல் சினுங்கள் தெரிந்தது. அந்த டீ கடைக்கு தனியாக அந்த வேலையில் ஒரு பெண்ணை அனுப்பக்கூடாது. நீ நில்லு, நான் போய் கேட்டுண்டு வரேன். அந்த கிழவி அசைந்து அசைந்து நடந்து போனாள். அவள் கால்களில் வலி அந்த நடையில் தெரிந்தது. வா, அந்த கோடிக்கு தான் போகணுமா என்றாள். அவளை பெட்டியை தூக்கி கொண்டு நடக்கத் தொடங்கினாள். திடீரென்று சற்று குளிர ஆரம்பித்தது. நிலைய கட்டிடத்தையும் தாண்டி பிளாட்பாரத்தை மட்டும் நீளப்படுத்தியிருந்தார்கள். அங்கு தலைக்கு மேலே ஆஸ்பெட்டஸ் போட்டிருந்தது. இருபுறமும் திறந்த வெளி, குளிர். பிளாட்பாரத்தின் கோடியை அடைந்த பிறகு கிழவி நின்றாள். அப்பொழுது நிலையத்தில் சிறிது மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது. எல்லாம் 10-20 பேருக்கு உள்ள இருக்கும். நீ போடி பெண்ணே, நான் பார்த்துக்கிறேன். போகிறேன் பாட்டி, ரயில் வரட்டும். ரயில் வந்து நீ போகிறதுக்குள்ள இன்னும் ராத்திரி ஆகிவிடும். இவ்வளவு நேரமானதே சரியில்லை. உன்னை நான் கூடவே வர சொல்லலை. நீ எப்படி பாட்டி எல்லாத்தையும் ஒண்டியாக தூக்கிண்டு வந்திருக்க? நான் இங்கே வர்றப்போ எப்படி தூக்கிண்டு வந்தேனோ அப்படி இப்படி தூக்கி தூக்கி பழக்கமாயிடுத்து. ஆனாலும் உன் பொட்டி ரொம்ப கனம் பாட்டி. அதான் நான் தூக்கிக்கிறேன்னுல்ல, நீ பிடிவாதமாக அதையே தூக்கிண்ட. மதராசி பெங்களூர் ஆனேவாலே பெங்களூர் எக்ஸ்பிரஸ் என்று தெளிவற்ற கரகரத்த குரலில் ஒலிபெருக்கியில் அறிவிப்பு வந்தது. பெண், பாட்டி ரயில் வராதான் என்றாள். இது இங்கே வர ரயில் போகிறதில்லை. உனக்கு எப்படி பாட்டி உடனே தெரிஞ்சிடுறது? அதெல்லாம் தெரியுதுறது பெண்ணே, நான் எங்கே இருக்கிறதுன்னு தான் தெரியல. எங்களோடையே இருந்துடலாமே பாட்டி. நீ சொல்லிட்டா ஆயிடுத்தா? பாட்டி பெட்டி மீது உட்கார்ந்தாள். திடீரென்று அந்த பெண் அழ ஆரம்பித்தாள். இதை பாரு, ஏன் அழற? என்னாச்சு? அழாத. பெண் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அழுகையை நிறுத்து, கண்ணோ இல்லையோ? பெண் மிகவும் சிரமப்பட்டு அழுகையை சற்று குறைத்து கொண்டாள். எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு பாட்டி என்றாள். கிழவி பேசாமல் இருந்தாள். அவர்கள் அருகே ஒரு குடும்பம் வந்து சேர்ந்தது. கணவன், மனைவி, 2 குழந்தைகள், 10 வயதுக்குட்பட்ட 2 சிறுவர்கள், ஒரு சிறுமி, ஒரு கை குழந்தை கிழவியையே பார்த்தபடி இருந்தது. மனைவி தன் கை குழந்தையை கணவனிடம் கொடுத்தாள். கிழவியை பார்த்து, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு தானே இது என்றாள். ஆமாம். கன்னியாகுமரி வண்டி தானே? ஆமாம். கூட்டமாக இருக்குமா? இந்த வண்டியில் ரொம்ப ஜனம் ஏறதில்லை. ரெட்டையா? ஆமாம் என்று
சோர்வோடு அப்பெண்மணி சொன்னாள். கிழவியை. பேத்தியா என்று கேட்டாள். ஆமாம். பிள்ளை முனிரெட்டிப்பாளையத்தில் இருக்கான். அவன் பொண்ணு. எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க? நான் அழைச்சிட்டு போல, என்ன ரயில் ஏற்றி விட வந்திருக்கா. அப்பெண்மணியின் கணவன். ரொம்ப லேட்டாயிடுமே என்றான். நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னேன். பிடிவாதமாக வந்தா. முனிரெட்டிப்பாளையத்தில் எங்கே? மார்க்கெட்டுக்கு முன்னால் சுடுகாடு இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில். நான் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேனே. பெண். வேண்டாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன் என்றாள். கிழவி அந்த மனிதனை ஒரு கணம் உற்று பார்த்தாள். அந்த மனைவி சொன்னாள். நீங்கள் இங்கிருந்தே நேராக உங்கள் டியூட்டிக்கு போயிருக்கிறதா டைம் இருக்கும். அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. இதை கிழவியை பார்த்து சொன்னாள். பிளாட்பாரத்தில் இப்பொழுது நிறைய மனிதர்கள் வந்துவிட்டார்கள். மனைவி கிழவியை கேட்டாள். ரொம்ப ஜனம் இருக்குதுங்களே. இவங்க மெட்ராஸ் வண்டிக்கு போகிறவங்க. இப்போதான் இங்கே 2-3 வண்டி வருமே. உங்களுக்கு எல்லாம் தெரியுது. கிழவி தன் பேத்தி முகத்தை பார்த்தாள். பேத்திக்கு மீண்டும் குப்பென்று அழுகை வீறிட்டது. கிழவி அவளை அணைத்தபடி ஒதுக்குப்புறமாக அழைத்துச் சென்றாள். நீயும் நானும் அழுது என்ன புண்ணியம்டா கண்ணா என்றாள். அப்பா அம்மா ஏன் அப்படி இருக்காங்க பாட்டி என்று பேத்தி அழுது கொண்டே கேட்டாள். என்னாச்சு? அவங்க நல்லா தான் இருக்காங்க. குடும்ப கஷ்டம் அப்படி. இல்லை பாட்டி, நீங்கள் எங்கள் கூடவே இருந்துடலாம் இல்லையா? போன்ட்டாங்களே. சேச்சே, நான் தான் போகிறேன்னு கிளம்பிட்டேன். நீ மனசில் ஒன்றும் வச்சுக்காத, கிளம்பு. இவங்க கூட நான் ரயில் ஏறிப்பேன். தனியாக போயிடுவல்ல? சிறுமி கண்ணை துடைத்து கொண்டாள். நான் போயிட்டு வரேன் பாட்டி என்றாள். கிழவி அவளை அழைத்து ஒரு முத்தம் கொடுத்தாள். அந்த ஆள், நான் பாப்பாவை கொண்டு போய் விட்டுறேங்க என்றான். கிழவி, வேண்டாம், அவள் போய்ப்பா. முனிரெட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் போனால் ஒன்றும் பயமில்லை என்றாள். நீ போயிட்டு வா. அப்பா அம்மா கிட்ட வரேன்னு தான் சொன்னான். வரலை, என்ன வேலையோ. கண்களையும் கன்னங்களையும் துடைத்து கொண்டு அப்பெண் பாட்டியை பார்த்த வண்ணம் நகர்ந்தாள். பிளாட்பாரத்தில் மணி அடித்தது. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒலிபெருக்கியில் ஒரு ரயில் வரப்போகும் செய்தி வந்தது. கிழவி அருகில் நின்ற குடும்பத்தின் தலைவன் குழந்தையை மனைவியிடம் கொடுத்துவிட்டு பெட்டியையும் பையையும் கையில் எடுத்துக்கொண்டான். தன் பெட்டி மூட்டைகளை ஒரு சேர வத்த கிழவி திடுக்கிட்டாள். அவள் பேத்தி மீண்டும் வந்துவிட்டாள். என்னடா அது என்று கிழவி கேட்டாள். உன்னை ரயில் ஏற்றிட்டு போகிறேன் பாட்டி. கிழவி கண்ணில் முதல் முறையாக ஈரம் தெரிந்தது. மிகவும் மெதுவாக ஒரு ரயில் வந்து சேர்ந்தது. கிழவியுடன் நின்ற குடும்பம் ரயிலில் ஏற தயாராக இருந்தது. கிழவி மட்டும் சந்தேகத்துடன், இது கன்னியாகுமரி திருப்பதி வண்டியான்னு கேட்டுக்கங்க என்றாள். அவள் சந்தேகம் சரிதான். அது திருப்பதி போகும் வண்டி தான். வழக்கத்தை விட அரை மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது. அந்த குடும்பத்தின் தலைவன், அப்போ நம்ம வண்டியும் லேட்டாக தான் வரும் என்றான். பிறகு அவன் மனைவியிடம், நீ வண்டி ஏறிக்கிறியா? இதோ இங்கே பெரியம்மாவும் இருக்காங்க, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன் என்றான். அவன் மனைவி அரைமனதாக சரி என்றாள். அவன் கிழவி பக்கம் திரும்பி, பாப்பா வீட்டுக்கு போகுதா? நான் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன், வரியா பாப்பா என்றான். கிழவி தன் பேத்திக்கு மட்டும் தெரியும் வண்ணம் தலையை அசைத்தாள். அவன் அப்பன் வரேன்னு இருக்கான், அதோ அங்கே தூரத்தில் வராபல இருக்கு என்று கூறினாள். சிறுமி கிழவி பார்த்த திசையில் பார்த்தாள். அவள் முகத்தில் யாரையும் அடையாளம் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. கடைசியாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்தபோது 9:15 மேலாகிவிட்டது. பிளாட்பாரத்தில் இப்பொழுது சென்னை வண்டிக்காக காத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு சில நிமிடங்களில் குவிந்திருந்தார்கள். அவர்கள் ஏற வேண்டிய பெட்டிகள் அந்த இடங்களில்தான் நிற்கும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கன்னியாகுமரி ரயிலின் பெண்கள் பெட்டியில் கூட்டம் அதிகமாக இல்லை. கிழவி தன் பெட்டி மூட்டைகளுடன் ஏறும்போதே இரட்டை குழந்தைக்காரியை இடித்து தள்ளி கொண்டு ஏறினாள்.
கிழவிக்கு ஜன்னல் அருகே இடம் கிடைக்காத போதிலும் ஒரு ஜன்னல் அருகே முகத்தை வைத்து கொண்டாள். பேத்தியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பாட்டி முகத்தை பார்க்க ஆசைப்படுவது போல பேத்தி வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். ரயில் நகரத் தொடங்கிய போது கிழவி, இந்தா இதை வச்சுக்கோ என்றாள். பேத்தி அவளையும் அறியாமல் கையை நீட்டினாள். கிழவி பேத்தி கையில் 10 ரூபாய் நோட்டை வைத்து மூடினாள். உங்கிட்டேயே ஒன்றும் கிடையாதே பாட்டி என்று பேத்தி சொன்னாள். எனக்கெல்லாம் இருக்கு, பத்திரமா வீட்டுக்கு போ என்று கிழவி பதிலுக்கு கத்தினாள். பெண் ரயிலுடன் ஓடிவர முயன்றாள். ஆனால் 3 அடிகள் தான் நடக்க முடிந்தது. ரயில் போய்விட்டது. பெண் விடுவிடு என்று நடந்து பிளாட்பாரத்தை விட்டு வெளியே வந்தாள். பாட்டி போயாச்சா என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினாள். அவள் அப்பா. ஏன்பா உள்ள வரல என்று கேட்டாள். பிளாட்பாரம் டிக்கெட் வாங்கல, ரொம்ப கூட்டமாக இருந்தது. அவளும் பிளாட்பாரம் டிக்கெட் வாங்கவில்லை.